பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு விசேஷமான நாள் உண்டு? ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை கூட்டிக் கொண்டு வந்தது ஆண்டவருடைய சித்தம். ஆமென். நீங்க என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் என்னமோ அதுதான் நடக்கும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காண்டி முன்குறிச்சு வச்சதுதான் நடக்கும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இது ஒரு சந்தோஷமான நாள்? இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள். ஆனா ஒருத்தட்ட முகத்திலயும் சந்தோஷம் இல்ல. என்னமோ நான் இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அங்க இருந்து ஆமென் அல்லேலூயா இருக்கீங்க. எத்தனை பேர் சிரிச்சிருக்கிறீங்க உங்களோட லைஃப்ல? ஒருத்தரும் சிரிக்க இல்லையா? 5 பேர் சிரிக்கிறீங்க. சில பேர் பல்ல காட்டக்கூடாதுக்காண்டி சிரிக்க மாட்டீங்கன்னா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க உண்மையா? ஆமென். எங்களுக்கு தெரியும் நிறைய கஷ்டங்கள் மத்தியிலேயும் இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறது சொல்றது ஈஸியா தான் இருக்கும். பட் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க அதை முதல் விசுவாசிங்க. எந்த டைம்ல ஆண்டவர் என்னத்தை சந்திக்கணுமோ அதை நிச்சயமா சந்திப்பார். அதுக்காக நாங்க இன்றைக்கு பார்க்க போற காரியம் be still and know that I am God. நாங்க அதைத்தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். So that's what we're going to see today. So we going to read a verse according to that. So முதல்ல நாங்க எல்லாரும் எடுத்து இந்த வசனத்தை வாசிச்சு போட்டு அதுக்கு மீதியான காரியத்துக்கு நாங்க போவோம். சங்கீதம் 46 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து 11 வசனம் வரை. So the Psalms chapter 46 from verse 8 to 11. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். Come and see the works of the Lord, the desolations he has brought on the earth. He makes wars cease to the ends of the earth. He breaks the bow and shatters the spear. He burns the shields with fire. Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. The Lord Almighty is with us. The God of Jacob is our fortress. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆண்டவர் இனிலேண்ட வல்லமை வாய்ந்தவர். ஆமென். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. He can do anything. That's what we know. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். அவர் எதை எப்படி செய்யணும், இதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அவர் செய்ததுதான். அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ அது அவர் அனுமதித்த நிமித்தம் தான் அது நடந்தது. சோ இந்த இடத்துல நாங்க பார்த்தது ரொம்ப முக்கியமான எங்க மைண்ட்ல நாங்க வச்சிருக்கணும், ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. So we need to understand there is a time we need to take and let it happen. சில சமயம் நாங்க என்ன செய்யணும், அமர்ந்திருந்து அவர் தான் தேவன் என்று நாங்க அறிஞ்சு கொள்ளணும். அதாவது நீங்க ஒரு இடத்துல இருந்து அவர் செய்யற காரியத்தை செய்ய விட்டு நாங்க பார்க்கணும். இந்த இடத்துல அவர் யுத்தங்களை செய்தார், யுத்தங்களை ஓய பண்ணினார். So he did this. So you need to understand. நான் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் அப்படியே தொடர்ந்து போவோம். ஒரு சின்ன போய் ஒன்று ஃபிளைட்ல போயிட்டு இருந்தார். So there was a little kid. அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டை அனுப்பியிருக்கிறவங்களுக்கு அவர் ஃபிளைட்ல இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல ஒரு ப்ரொஃபசர் இருந்தார். சோ அந்த ப்ரொஃபசர் இருந்த அந்த பிள்ளைய பார்க்கும்போது அந்த பிள்ளை சண்டே ஸ்கூல் புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ப்ரொஃபசருக்கு விளங்கிச்சு, ஓகே இது ஒரு கிறிஸ்டியன் போய் இவர்கிட்ட நான் கேள்வி கேட்பேன் சொல்லி அந்த ப்ரொஃபசர் பார்த்து கேட்டார், டெல் மீ சம்திங் தட் காட் கேன் டு. ஆண்டால என்ன செய்ய முடியும் ஒரு விஷயத்தை சொல்லு. I will give you this apple. இந்த ஒரு ஆப்பிள நான் உனக்கு தருவேன். அப்ப அந்த போய் கொஞ்ச நேரம் யோசிச்சு போட்டு திருப்பி கேட்டுச்சா, ஆண்டவரால என்ன செய்ய இல்லாதன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஆப்பிள் என்ன ஒரு மரத்தையே நான் தாரேன். அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடு. So tell me something that God can't do and I will give you more than the apple. The tree itself I will give it. அப்பதான் அந்த ஆச்சரியப்பட்டார். ஓகே ஆண்டவரால ஒன்றுமே செய்ய இல்லாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing that God can't do. So in our life we need to understand that no matter what it is, he can do it. என்ன எங்களுடைய வாழ்க்கையில முக்கியமோ, என்ன எங்களுடைய வாழ்க்கையில தேவையோ அவரால செய்ய முடியும். சோ நாங்க ஒரு 8 டாபிக்க பார்த்துட்டு குயிக்கா நாங்க அதுல இருந்து நாங்க ஜெபத்துக்கு போவோம். முதலாவது நாங்க பார்க்க போறது அடைக்கலம். So the first one we see அடைக்கலம், refuge. சங்கீதம் 46லயே முதலாவது வசனத்திற்கு வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is our refuge and strength and ever present help in trouble. இதுல ஆண்டவர் தெளிவா சொல்றார், என்ன போராட்டங்கள் எங்க லைஃப்ல வந்தாலும் whatever comes in your life, he is the one give refuge. என்னதான் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் என்ன இதுகள் வந்தாலும் ஆண்டவர் ஒருத்தரால மாத்திரம்தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். நாங்க அநேக பேர் நாங்க என்ன செய்யறது, யாராவது எங்களை கொலை செய்ய வந்தா அல்லது அடிக்க வந்தா நாங்க ஓடி போய் யாருக்கு பின்னால ஒளிகிறது. ஆண்டவரால மாத்திரம்தான் அடைக்கலம் கொடுக்க முடியும்.
எத்தனை பேருக்கு அது விளங்குது? There's only God can save you from anything. நீங்க கடந்த காலத்துல செய்த என்ன ப்ராப்ளமா இருந்தாலும், அது உயிர் போற ஒரு பிரச்சனை, உங்களோட உயிர் போற கடைசி செகண்ட் வந்தாலும் அது யாரால காப்பாற்ற முடியும்? ஆண்டவரால தான் காப்பாற்ற முடியும். அப்படி உங்களோட உயிர் போறதா இருந்தாலும் அதுல உங்களோட விசுவாசத்தை நீங்க விடக்கூடாது. You shouldn't let that faith that you have in God. ஆண்டவர் இந்த வசனம் சொன்னபடி அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்ற அந்த வசனத்தை நீங்க பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறோம். You said that you give me refuge. நீங்க எனக்கு அடைக்கலம் தருவீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க என்ன காத்து கொள்வீங்கன்னு நாங்க என்ன செய்யணும்? எங்களோட மைண்ட்ல நாங்க செட் பண்ணி அதை நாங்க வச்சிருக்கோம். ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, இஸ் கிவ் உத்தரவாதம் தர்றவர். So he reassure. ஒரு காரியத்தை என்ன செய்யறது? உத்தரப்படுத்தி சொல்றது. So we have to praise him, we have to praise God because the promises that he give it to us. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்துக்காண்டியும் நாங்க அவரை துதிக்கிற ஆக்களா இருக்கணும். That's why you have to sit down and know that he is God. அவர் ஒரு வாக்கு தத்தம் தந்தா நாங்க அமர்ந்திருந்து அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நாங்க அவர்ல காத்திருக்கணும். We have to sit down in him. That's why you have to put it in your mind. So whatever you go in your life, whatever the path you choose, என்ன வாழ்க்கை என்ன இது உங்களுக்கு முன்னால இருந்தாலும், you have to have the attitude that Abraham had. ஆபிரகாமுக்கு என்ன மாதிரி ஒரு attitude இருந்ததுன்னா அதே மைண்ட் செட்ல தான் உங்களோட ஒவ்வொருத்தரையும் மைண்ட் செட் இருக்கணும். அவர் எப்படி அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு வச்சு கொண்டு இருந்தானோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு வச்சு கொண்டு இருக்கணும். நாங்க எடுத்து வாசிப்போம் ரோமர் 4 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை. So those two verses, so from Romans chapter 4 verse 20 to 21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். No distrust made him waver concerning the promise of God, but he grew strong in his faith as he gave glory to God, fully convinced that God was able to do what he had promised. So இந்த காரியத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்தை நாங்க பிடிச்சு வச்சுக்கணும், அதுல விசுவாசமா நாங்க இருக்கணும். So God's putting challenge into your life. So when you have that challenge, you shouldn't be discouraged. ஒரு சேலஞ்ச் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார், இது ஒரு போராட்டம் வருதுன்னா அதுல இருந்து சோர்ந்து போக கூடாது. என்ன செய்யணும்? God is reassuring you. அவர் என்ன செய்யறார்? உறுதிப்படுத்துறார். உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ப்ராமிசஸ் ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு உறுதிப்படுத்துறார். This will happen. What you have to do, you have to be still and know that he is God. அதைத்தான் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கிற இதை உங்களுக்கு செய்வன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தாருண்டா நாங்க என்ன செய்யணும்? அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாங்க அறியணும். We need to know that he is God and he will do it. அது எங்களுக்கு தெரிஞ்சாதான் செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு படிக்கிற காரியம் இருக்கலாம். So you studying, you going to the teacher for asking what? For help. ஆனா டீச்சர் உங்களுக்கு ஆன்சரை கொடுக்கறாவா? Does she give the answer to you? இல்ல. She giving you a question, a problem. உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின் 15 நிமிஷம் 3 மணிக்கு வெளிக்கிடுதுண்டா 40 கிலோமீட்டர்ல எத்தனை மணிக்கு 100 கிலோமீட்டர்ல இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்து சேரும் ஒரு ப்ராப்ளம். So you have to find the answer for it. Why? Then you could be strong. அந்த மேத்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கத்தக்கதா என்ன செய்யணும்? டீச்சர்ஸ் they will give you problem. ஆன்சரை தந்து விட்டா இப்ப நீங்க டியூஷனுக்கு போறாங்களே தெரியும். வாட் வுட் தே டு? அவங்க என்ன செய்வாங்க? ஹோம்வொர்க்குக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஸ்கூல்ல இருக்கிற ஆட்கள் என்ன செய்யணும்? அதை பார்க்கல, ஓகே தே கெட்டிங் குட் ரிசல்ட்ஸ், ஹோம்வொர்க் எல்லாம் நல்லா செய்து கொண்டு வரணும். ஆனா எக்ஸாம் வரும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா டீச்சர் இல்ல பக்கத்துல ஹெல்ப் பண்றதுக்கு. This is what God does in our life. They put challenges in our life so we could do in our own. அப்ப தனியப்பட்ட முறையில் எங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது நாங்க ஃபேஸ் பண்ணும்போது அது எங்களால மேற்கொள்ள முடியுமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? பெரிய சேலஞ்ச் வந்தாலும் நாங்க உறுதியா நிக்க முடியும். So that's why you need to understand. இப்ப உதாரணத்துக்கு நாங்க பேதுருவோட கதையே தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கடல்ல அப்படி நடந்து வரும்போது என்ன செய்தார்? அவருக்கு நடக்கணும்னு ஆசை வந்துச்சு. நடக்கணும்னா போர்டுக்குள்ளே நின்றா நடக்க முடியாது. You have to get out of the boat so you could walk on water. நான் கடலுக்குள்ள நடக்கிறதுக்கு எனக்கு வல்லமையை தாங்கன்னு போட்டுக்குள்ளே நின்றோம்டா you wouldn't be walking. So if you want to make up, நீங்க வெல்லணும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், ஊழியங்கள் செய்யணும், அப்படியெல்லாம் செய்யணும்னா நீங்க அடி எடுத்து வைக்கணும். The first step that you have to do is ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றது. That's what you have to keep in your mind. எங்களை எல்லாருக்கும் ஊழியம் செய்ய விருப்பம் தான். We love to sing songs, we love to play instruments, we love to give messages, we love to do all those kind of things. ஆனா அந்த ஆண்டவர் கொடுத்த முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. That's where it should start. That's where the ministry start.
Because I also did that. I started the ministry on the street as well. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்து ஆண்டவர் இதை நடத்துவாருன்னு சொன்னா we need to understand, we need to learn to be still and know that he is God. நாங்க அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்று எங்களுக்கு அறிகிறவர்களா இருக்கணும். நாங்க மூன்றாவது பார்ப்போம், he resolves conflicts. எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்களை வந்து அவரால தீர்க்க முடியும். That's what we need to understand. So we need to praise God that he have the power that he can resolve any problem. ஆண்டவருக்கு இருக்கிற அந்த வல்லமை வந்து என்ன ப்ராப்ளம் எங்க லைஃப்ல வந்தாலும் அவரால தீர்க்க முடியும் என்று ஒரு நிச்சயம் எங்களுக்கு வேணும். சோ இருக்கிற எல்லாருக்குமே எங்க லைஃப்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் தீர்க்கிறவர் ஒரே ஒரு தேவன் மாத்திரம்தான். ஆமென். எங்களுக்கு விசா பிரச்சனையை வந்து நாங்க நினைக்கிறோம் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும், அல்லது அந்த கவர்மெண்ட்ல இருந்து வர்ற எல்லாம் அவங்கள தான் தீர்க்கணும் நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் அனுமதிக்கிறது வந்து ஆண்டவர் தான். சோ he is the king. இங்க வந்து குயின் ஆட்சியா இருந்தாலும் he is the king. இந்த உலகத்துக்கு அவர் தான் ராஜாவா இருக்கிறார். You need to understand that. You need to understand to be still and know that he is God. He can resolve any of your problems. Whatever comes in your life, he can resolve it. நாங்க எடுத்து வாசிப்போம் எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. Ah, sovereign Lord, you have made the heavens and the earth by your great power and outstretched arm. Nothing is too hard for you. Amen. Nothing is too hard for him. So that's what you need to understand. ஆண்டவரால வந்து உடைந்து போன அந்த ரிலேஷன்ஷிப், உடைந்து போன குடும்பங்களை அவரால இணைக்க முடியும். So you have to have that mindset. Nothing is impossible to God. அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நீங்க அறிக்கை செய்யணும். So you have to be still and know that he is God. உங்களோட வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், உங்களோட குடும்பம் பிரிஞ்சு இருக்கலாம், உங்களுக்கு தேவையான வீட்டு காரியங்கள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நீங்க ஃபியூச்சர்ல எடுக்க போற பிளான்ஸ் எல்லாம் இருக்கலாம். That you need to know that God can do it. அவருடைய பிரசன்னத்துல நீங்க அமர்ந்திருந்து அவருடைய இடத்துல வந்திருந்து நீங்க ஜெபித்து அவற்றை இதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் நிச்சயமா அதை வாய்க்க பண்ணுவார். So have that in your mindset. இப்ப நாங்க உதாரணத்துக்கு நாங்க பார்ப்போம், இயேசு கிறிஸ்து வந்து அருமையா ஒரு காரியத்தை சொல்றார். ஒரு வசனத்தை வாசிங்க, மார்க் 4ஆம் அதிகாரம் 38 இருந்து 40ஆம் வசனம் வரையும். So that's Mark chapter 4 verse 38 to 40. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். Jesus was in the stern sleeping on a cushion. The disciples woke him and said to him, Teacher, don't you care if we drown? He got up, rebuked the wind, and said to the waves, Quiet, be still. Then the wind died down, and it was completely calm. He said to his disciples, Why are you so afraid? Do you still have no faith? பாத்தீங்களா, இதைத்தான் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில உங்களை பார்த்து ஒருத்தரை கேட்கிறேன். சில வேளையில உங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்து நித்திரை கொண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் வந்து என்ன செய்யறார், உங்களுக்கு விசுவாசம் நீங்களாவே ஒரு போராட்டத்தை போராட முடியும் என்று சொல்லி அவர் உங்களை ஊக்குவிக்கிறார். That's why he's trying to do. ஏன் உங்களோட விசுவாசம் இல்லாம போயிட்டது? சில வேளையில உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற அந்த புயல் இருக்கலாம், the storm that you have in your life. சில வேளையில ஆண்டவர் வந்து அந்த புயல்ல இருந்து ஆண்டவர் உங்களை வெளியெடுக்காம இருக்கலாம். ஆனா அவருக்கு என்ன வல்லமை இருக்குன்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் என்னத்தை அவர் இந்த இடத்துல சொல்ல வாராண்டா, உங்களோட வாழ்க்கையில வர்ற அந்த புயல்லையும் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும், அதை அப்படியே அமக்க முடியும் ஆண்டவரால. That's what he's trying to say. So if you have that kind of storm in your life, அப்படியான ஒரு புயல் உங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவரால என்ன செய்ய முடியும், அந்த இடத்துலயும் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். That's why you need to understand in your life. நாலாவது நாங்க பார்க்க போறது வந்து is a resetter. So அதாவது ரீசெட் பண்றவர். This is what of the main thing is. ஏன்னா பிசாசு வந்து என்ன செய்ய வர்றான், எங்களுக்கு எதிராளி வந்து எங்களை திருடவும் அழிக்கவும் கொல்லவும் பாரான். That's his main point. எங்களை எப்படியாவது அழிச்சிடணும், எங்கள்ட்ட இருக்கிற காரியங்களை எப்படியாவது திருடணும், எப்படியாவது எங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொலை செய்து விட்டுறணும் தான் அவனோட மெயின் நோக்கம். That's what he has in his mind. ஆனா ஆண்டவர்கிட்ட கிருபை இருக்கிறபடியா, லாஸ்ட் டைம் நான் டீச் பண்ணது வந்து his favor. So அவருடைய ஃபேவர் எங்கட பக்கம் இருக்கிறபடியா, what he can do is he can reset anything. எங்களோட வாழ்க்கையில பிள்ளையா நடந்த என்ன காரியமா இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும், திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணி விட முடியும். அதுக்கு ஒரு அந்த சங்கீதம் நாங்க அதுக்கு போவோம் 46
6ஆம் வசனத்தை ஒருக்கா வாசிங்க. Psalms 46:6. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. Nations are in uproar, kingdoms fall. He lifts his voice, the earth melts. பாத்தீங்களா, அவருடைய குரல் கேட்டோன்னா அவ்வளவுதான். That's why we need to understand in our life. No matter what happened in your life, எப்படியான ஒரு ப்ராப்ளம்த்துக்குள்ளால போய் ஏதாவது பிளே ஆயிருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பிகாஸ் நாங்க நிறைய கம்ப்யூட்டர் இதுல வேலை செய்யறபடியா we know how the computers work. அது திடீர்னு ஸ்லோ பண்ண வழி கிடைக்கும். What we do is we reset it அல்லது reformat அல்லது ஒரு வைரஸ் வந்துட்டா என்ன செய்யும்? கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கு. What you can do is you can go back to a point, you can set a date. அது ஒரு என்ன சொல்ற travel in time மாதிரி. So what you do, இத்தனையாம் தேதியில அந்த கம்ப்யூட்டர் எப்படி இருந்ததோ அது மாதிரி ரீஸ்டார்ட் பண்றது. That's what you can do. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற ஆளுக்கு அது தெரியும். சோ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா, ஒரு வைரஸ் வந்துட்டா, சில அந்த வைரஸை டெலீட் பண்ணலாம் இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்? ஃபுல்லா அழிச்சு you can refresh it how you both the computer. எப்படி நீங்க அந்த கம்ப்யூட்டரை நீங்க வாங்குனீங்களோ அதே மாதிரி ஃபுல்லா ரீஸ்டார்ட் பண்ண முடியும். சோ இப்படித்தான் எங்கட வாழ்க்கையும் எப்படி ஒரு குப்பையாக எங்கட வாழ்க்கையில வைரஸ்கள் எல்லாம் பூந்திருந்தாலும் ஆண்டவர் ஒருத்தரால முடியும். என்னது? அதை ஃபுல்லா ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு புது ஸ்லைடா எங்கட கையில கொடுக்க ஆண்டரால முடியும். That's why you need to understand in your life, no matter what you have done in your life, உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னத்தை செய்திருந்தாலும் அதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, when you sit down, when you be still and know that he is God, he can reset your life and give you a clean slate. நீங்க வாழ்க்கையில சில வேளையில உங்களாலேயே உங்களை மன்னிக்க முடியாத ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அதை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து நீங்க விடும்போது he's going to clean it off. அதை கழுவி விட்டுட்டு ஒரு புது ஸ்லைடா உங்களோட கருத்துல தருவார். எப்படி அது புது ஸ்லைடா தருவார்? உங்களுக்கு எதிராக பேசுறாக்கள், இவன் இப்படி செய்தவன் அப்படி செய்தவன் சொல்ல இயலாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? புது கிளீனா ஆக்குவார். No matter what you have done in your life. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாங்க அறிஞ்சிருக்கணும். That's why you need to understand in your life. So நாங்க அஞ்சாவது நாங்க பார்க்க போறது வந்து அவர் வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். He is a revealer to us. So அவர் வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். So we have to praise him. We have to praise him at the time that would happen in future. எங்க வாழ்க்கையில ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு குறித்து நாங்க அவரை நாங்க துதிக்கிற ஆக்களா இருக்கணும். Why? Because he have the power to reveal the future to us. உங்களுடைய ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவரால் என்ன செய்ய அவருக்கு வல்லமை இருக்கு எங்களுக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு. That's why you need to understand your life. No matter what you going through, what you going to happen. இப்ப நீங்க ஒரு முன்னோக்கி ஏதாவது பிளான் போட்டு வச்சிருப்பீங்க, ஆனா ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு. அது நீங்க அவருடைய ஜெபத்துல இருந்து நீங்க அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்க இருந்தீங்கன்னா அவரால் என்ன செய்ய முடியும்? அவரால் வெளிப்படுத்த முடியும். உனக்கு இந்த காரியத்தை தான் நான் வச்சிருக்கிறேன், இதுதான் உங்க ஃபியூச்சர்ல நடக்க போகுது. இயேசு கிறிஸ்து இதை விட அருமையா ஒன்று சொல்றாரு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். Whoever has my commands and obeys them, he is the one who loves me. He who loves me will be loved by my Father, and I too will love him and show myself to him. இந்த வசனம் வந்து வாசிக்கிறவங்களுக்கு நேற்று நான் வாசிட்டு இருக்கும்போது திருப்பி இட்ஸ் குவைட் ஒரு சிம்பிள் வசனமா இருக்கலாம். இதை நீங்க வாசிக்கல ஒரு சிம்பிளா ஒன்று இருக்கும். But it's quite powerful when you read it. Whoever has my commands and keep them is the one who loves me. அந்த முதல் வசனமே தெளிவா சொல்லுது என்ன? அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். So it's quite powerful when you see it. அவருடைய கட்டளைகளை நாங்க அதை செய்யும் போதுதான் அவர்ல நாங்க அன்பா இருக்கிறோம் நாங்க வெளிப்படுத்துறோம். இந்த இடத்துல வந்து நின்று உங்களை நான் அன்பு கூறுறேன் மிகவும் அதிகமா நாங்க அந்த பாட்டுகள் எல்லாம் படிக்கிறோம். அப்படி படிக்கிறதால நீ என்ன படிச்சு துதிக்கிறதால வந்து நீ என்ன அன்பா இருக்கிறேன் வெளிப்படுத்துறேன் இதுல சொல்ல இல்ல. அவருடைய கற்பனைகளை நாங்க பெற்றுக்கொண்டு அவருடைய commandments என்ன? What is his commandment? His commandment வந்து அவர் போட்டு வந்து சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லி. That's his first command that we need to do. எல்லாருக்கும் வந்து சுவிசேஷம். அப்ப அந்த கற்பனையை நாங்க பெற்றுக்கொண்டு அதை நாங்க செய்யும் போது என்ன சொல்லப்படுது? நாங்க அவர்ல அன்பா இருக்கிறோம் எங்களால வெளிப்படுத்த முடியுது. அதுல அப்படியே ரெண்டாவது பாருங்க, the one who loves me will be loved by my Father. So பிதா வந்து எங்களை நேசிக்கணும்டா
நாங்க என்ன செய்யணும்? ஏசு கிறிஸ்துவ நேசிக்கணும். ஏசு கிறிஸ்துவ எப்படி நேசிக்கிறது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது. So it's pretty simple. அவருடைய கற்பனையை நாங்க செய்யும் போது ஏசு கிறிஸ்துவ நேசிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவ நேசிக்கும் போது பிதா எங்களை நேசிப்பார். So it's pretty straightforward. இதுல வந்து ஒரு என்னன்னு சொல்ற, it's not a rocket science ன்னு சொல்லுவாங்க. It's not a rocket science. You have to sit down இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு பிளான் பண்ணது இல்ல. அவர் சிம்பிளாவே இதுல சொல்லிருக்கார். And I too will love them. என்ன செய்வார்? பிதா நேசிக்கிறபடியா அவரும் எங்கள அன்பா இருப்பார். சோ உங்கள உலகத்துல இவங்க என்ன அன்பு செலுத்துறாங்கல்ல, இவையில என்ன நேசிக்கிறாங்க இல்லன்னு நாங்க யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா பிதா எங்களை அன்பு செலுத்தணும்டா இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகளை நாங்க செய்து வரும்போது என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துவ நாங்க நேசிக்கிறோம்னு காண்பிப்போம். இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறோம்னு காண்பிச்சா பிதா எங்களை நேசிப்பார். பிதா எங்களை நேசித்தா இயேசு கிறிஸ்து எங்களை நேசிப்பார். அது மாத்திரமில்ல, அவர் உங்களுக்கு வெளிப்படுவாராம். அநேக பேர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை பார்த்தேன், இயேசு எனக்கு இதை சொன்னார் அதை சொன்னார். அது சில வேளை உண்மையா இருக்கும். ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஒருவேளை அவங்க கட்டளை கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய அன்பை வந்து இயேசு காட்டியிருப்பாங்க. சோ அன்பை இயேசு காட்டும் போது பிதா நேசிச்சிருப்பார், இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்பட்டிருப்பார். சோ இஃப் யூ வாண்ட், நாங்க இந்த இடத்துல நின்று ப்ரே பண்றோம், ஆண்டவரே எங்களுக்கு நீங்க வெளிப்படுங்கப்பா, எங்களுக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கீங்கன்னு நாங்க கேட்கிறோம். மனிதனவும் சிம்பிள் திங்ஸ், we have to keep his commandments. அவருடைய கட்டளைகளை நாங்க பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளும் போதுதான் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுவார். சோ இதை நீங்க உங்களோட மைண்ட்ல வச்சு, you have to learn to obey his commandments. நீங்க மைண்ட்ல இதை செட் பண்ணி வச்சு அன்னிதினமும் அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில வெளிப்பட முடியும். ஆறாவது காரியம் நாங்க பார்ப்போம், ரீப்ரோகிராமர். ஒரு காரியத்தை திருப்பி செட் பண்ணி விடுறது, திருப்பி ஒழுங்கா வேலை செய்யறதுக்காக வேண்டி. சோ அதுதான் அதோட ஆக்சுவல் மீனிங். சோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறது. சோ we have to praise him. அவரை நாங்க துதிக்கணும். அவரை திருப்பி அவர் எங்களை ரீப்ரோகிராம், எங்களோட மைண்ட அவர் என்ன செய்யறார்? திருப்பி செட் பண்ற ஒரு ஆளா இருக்கிறார். எங்களோட சிந்தனை எப்படி இருக்கும், எங்களுக்கு இருக்கிற அந்த கோபங்கள், நாங்க ஒரு காரியத்தை பார்த்து பயப்படுற விஷயங்கள், அதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் அவரால் திருப்பி ரீப்ரோகிராம் பண்ண முடியும். ஏனென்றா நாங்க பாக்குறோம், பவுல் இந்த மாதிரி சொல்றார் ரோமர் 8:13 பாருங்க, சொல்ற, இஃப் காட் இஸ் ஃபார் us, who can be against us? வெரி சிம்பிள். எங்களுக்கு ஆண்டவர் எங்களோட பக்கத்துல இருக்கிறபடியா எங்களுக்கு விரோதியா, எங்களுக்கு எதிரா யாரும் இருக்க முடியாது. அதான் பவுல் வந்து இந்த இடத்துல உணர்ந்து அதை சொல்றார். This goes to you as well. நீங்க ஆண்டவர் உங்களோட பக்கத்துல இருக்கிறேன்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு யாரும் எதிரா நிக்கவே முடியாது. எதிரா நிக்கிறேன் உங்களோட பக்கம் கூட வந்து போக முடியாது. உங்களுக்கு எதிரா போடுற பிளான்ஸ், whatever the plans they make in your life, they can't stand against you because God is with you. Keep that in your mind. ஆண்டவர் உங்களோட பக்கத்துல இருக்கிறார். இப்ப நாங்க நினைக்கிறோம் we have to overcome evil by evil. எதனா ஒரு பிள்ளையான காரியம் எங்களுக்கு செய்துட்டான்டா அதை நாங்க எப்படியாவது அவனுக்கும் அதே மாதிரி செய்து நாங்க ஜெயிக்கணும் மட்டும்தான் நாங்க அநேக பேர் நினைக்கிறது உண்டு. ஒருத்தன் எங்களை தள்ளி விழுத்திட்டான்டா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரட்டு நான் அவனை விழுத்தோணும். That's what I'm saying. But இயேசு கிறிஸ்து பாருங்க என்ன சொல்ற, ரோமர் 12:21, do not be overcome by evil, but overcome evil with good. If someone did evil thing to you, remember in your mind, அது ஈவல் செய்யறதால ஒரு காரியம் நடக்க போவதில்லை, நாங்க பாவத்தை தான் கூட சேர்க்கிறோம். If you want to overcome the people did evil things to you, just do good for them. ஏனென்றா ஆண்டவர் அதை தான் சொல்லியிருக்கார். That's one of the commandments that Jesus told you to do. So God have the power to reprogram our mind, our emotional that we have. ரோமர் 8:32 வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? He who did not spare his own son but gave him up for us all, how will he not also along with him graciously give us all things? ஆமென். அவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அவருடைய குமாரனே எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்க அவர்கிட்ட கேட்கும் போது எங்களுடைய மைண்டை தயவு செய்து ரீசெட் பண்ணுங்க. நீங்க கொடுத்திருக்கிற அந்த ப்ராமிஸால வந்து என்னுடைய மைண்டை ஃபில் பண்ணுங்க. Fill my mind with the promise that you give. அவருடைய குமாரனை கூட எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு சிம்பிள் பிரேயர் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? Can he listen to this small prayer that we praying every day? எங்களுக்கு தேவையானது எங்களுடைய சிந்தனை வந்து அவருடைய பரலோகத்தை நோக்கி இருக்கணும். அவருடைய kingdom, we have to have that mindset that have to build the kingdom of God. So if you have that mindset, when you ask to the Lord, God can give it to you because he gave his son. So that's why you have to keep in your mind. உங்க மைண்ட்ல நீங்க ஞாபகம், இப்ப உங்களால விட முடியாத ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு லைஃப்ல, இதை விடவே முடியாது. கோபம்,
நாங்க விட முடியாத பழக்கம்னு பெரிய பெரிய பாவங்களை தான் நினைக்கிறது. சின்ன சின்ன கோபங்கள், பொய் சொல்றதுகள், அதெல்லாம் உங்களால விட முடியாம இருக்கு. ஒரு பொய் சொன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அப்படி சொல்லி இன்னொரு பொய். சில வேலை கல்யாணம் செய்ய சொன்னா 1000 பொய் சொல்லி கல்யாணம் கட்டலாம். அது அந்த பழமொழியே பிழை. 1000 பேருக்கு பொய் சொல்லி கல்யாணம் செய்யணும் சொல்லி இருக்கு. 1000 பொய்ய சொல்லி இல்ல. 1000 பேருக்கு நீங்க போய் பத்திரிக்கை வச்சு அவங்கள கூட்டி கொண்டு வந்து கல்யாணம் செய்ய சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லி போட்டு 1000 பொய் சொல்லிருக்கேன், இன்னும் 999 இருக்குதானே என்று சொல்றது. சொல்லி பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சு பாருங்க. அவ்வளவுதான், குடும்பமும் நாசமா போகும், கட்டி வச்சு எல்லாருமே நாசமா போயிருவாங்க. நாங்க சொல்ற பழமொழிகளையும் தெளிவா இருக்கணும் என்னத்தை நாங்க சொல்றோம். So this is what you need to understand. So எங்கட மைண்ட வந்து ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? தெளிவா வந்து ரீசெட் பண்ணி தருவார். உங்களுக்கு விட முடியாத ஒரு பழக்க வழக்கம் இருக்கலாம், உங்களோட மைண்ட்ல அதே போட்டு குழப்பி இருக்கு, படுக்கையில வரைகளுக்கு ஒரே அந்த விட முடியாத ஒரு பழக்கம் குழப்பி கொண்டிருக்கலாம். So you have to sit down and ask to the Lord, please Lord, reset my mind, reset my emotional that I have, then God will reset it. நாங்க 7வது பார்க்க போறது வந்து he have all the resource to provide. He is a provider. அவர்கிட்ட எல்லா விதமான காரியமும் இருக்கும், எங்களுக்கு அவர் என்ன செய்யறது? கொடுக்கிறதுக்கு. He is our provider. So we have to worship him, we have to praise him, and we have to be still and know that he is God. நாங்க அமர்ந்திருந்த அவரே தேவன் என்று நாங்க அறிந்து கொள்ளணும். ஏன்னா அவரால எல்லாம் கொடுக்க முடியும். He is our provider. இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் உண்டு. Philippians chapter 4 verse 19. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். And my God will meet all your needs according to his glorious riches in Christ Jesus. உங்களுக்கு தேவையானது எல்லாம் என்னதா இருந்தாலும் ஆண்டவரால என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். That's pretty simple. So இப்போ உங்களோட லைஃப்ல வந்து என்னெல்லாம் குறைவா இருக்குதோ, whatever things you have, இந்த வேளையில நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, எனக்கு இந்த காரியத்துல குறைவா இருக்கு. நாங்க என்ன காரியம் குறைவா இருக்குன்னா முதலாவது யோசிக்கிறது பணம் தான். இந்த பணம் கண்டுபிடிச்சோம் மாத்திரம் எங்கேயாவது அம்பிடணும், அது இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாம் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. ஆனா ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும். Because he can provide anything. எங்கட மைண்ட்ல வந்து அதை நாங்க செட் பண்ண முடியும். ஒரு பிரச்சனை வந்த உடனே நாங்க அதை உடனே சோர்ந்து போறது, நாளைக்கு பில் கட்டணும்னா உடனே சோர்ந்து போறது. அது நார்மலாவே அது நாங்க எல்லாருமே மனுஷர் தான். We are all humans. It will happen. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனா இருந்து தான் இந்த உலகத்தை ஜெயித்தார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் ஒரு மனுஷனா தான் வந்தார். எப்படி ஒரு குழந்தை பிறக்குமோ அப்படித்தான் அவர் பிறந்தார். நான் போன முறை நான் உங்களுக்கு சொன்னேன். But the same way that we were born as well, so we have that power to overcome anything. அப்படி உங்களால முடியலையா, உன்னை ஜெயிக்க முடியலையா, just be still and know that he is God. உங்களால செய்ய முடியாட்டி நீங்க அமர்ந்திருந்து அவர் தேவன், அவரால செய்ய முடியும் இது என்று நீங்க சொல்லும் போது ஆண்டவரால செய்ய முடியும். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மைண்ட்ல அடிக்கடி நீங்க சொல்லி கொண்டு வாங்க. உங்களோட மைண்ட்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க அமைதியா இருந்து, ஓகே ஆண்டவர் நீரே தேவன், நான் அமர்ந்திருந்து நீங்களே தேவன் என்று அறிகிறேன். ஜஸ்ட் ஒருத்தர் உங்களுக்கு எதிராக வர்றாரோ நீங்க அமர்ந்து, ஆண்டவரே நீரே தேவன், எனக்காண்டி நீங்க யுத்தம் செய்வீங்க. இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான், you be still and he will fight for you. உங்களுக்காண்டி அவர் யுத்தம் செய்வார் என்று சொல்லிடுறார். So you have to meditate him, know that he is God, he would do everything for you. எந்த நேரம் நீங்க என்ன காரியம் செய்தாலும், வாகனம் ஓடும் போது அல்லது சமைக்கும் போது அல்லது பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீர்த்தும் போது அல்லது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போது, ஸ்கூல்ல இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது, என்ன காரியம் படிக்கும் போது, டிவி பார்க்கும் போது, என்ன இருந்தாலும் உங்களோட மைண்ட்ல வந்து ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கணும், நீங்க ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டே இருக்கணும். That's what you have to do. You have to set your mind according to that. இவ்வளவு நாள் நீங்க செய்யாட்டி ஒவ்வொரு நாள் நீங்க அதை செய்து கொண்டு வாங்க. சில வேளை பார்க்க பைத்தியக்காரன் போல இருக்கு, உலகம் நிறைய விஷயத்த சொல்லும். ஆனா உங்களுக்கு வந்து முக்கியமானது வந்து ஆண்டவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். The most important for you is not about the reputation that people gives you. உங்கள்ட்ட இருக்கிற ரெputation, இவர் என்ன பற்றி இப்படி கதைக்கணும், இவர் என்ன பார்த்து இப்படி கதைக்கணும், இவர் என்ன பற்றி உயர்வா சொல்லணும், இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பார், நான் இந்த சுவிசேஷத்தை போய் சொன்னா வெக்கம் பண்ண அல்லேலூயா கூட்டம் வருது, இப்படி அவங்கள்ட்ட இருந்து ரெputation எடுக்கிறதுல வந்து ஒரு பிரயோசனம் இல்லை. இப்போ ஒரு ராஜா இருக்கிறார், ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து உங்களுக்கு சொல்றது முக்கியமா அல்லது ராஜா வந்து உங்களுக்கு சொல்றது முக்கியமா? Which one is more important? Which one have more power? Is the king has the more power or is the minister under him has the more power? இல்ல, ராஜாக்கு தான் பவர் அதிகம் இருக்கு. ராஜா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோடையும் பேச மாட்டார், அமைச்சரை தான் அனுப்பி விடுவார். அதுல நாங்க நினைக்கிறது அமைச்சர் தான் பெரிய ஆக்கள், அமைச்சரை வச்சு காரியம் செய்திடலாம்.
நோ, இந்த உலகத்துல வந்து ஆட்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாருன்னு நாங்க பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தேவன் என்ன நினைக்கிறார் என்ன பற்றி, வாட் ஹி திங்க் அபவுட் மீ, என்ன குறித்து இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறார், என்ன குறித்து பிதா என்ன நினைக்கிறார். That's why you need to count. Your reputation in this world, it doesn't matter. நீங்க ஒரு பெரிய உயர்வில் இருக்கணும், பெரிய போஸ்ட்ல இருக்கணும், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் தான். நான் இந்த படிப்பு படிச்சா தான் 4-5 பேர் எனக்கு வேலை செய்வாங்க, ஒரு போர் இடத்துல மதிப்பாங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா நீங்க அதை ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து வரும்போது, when you give that to God, ஆண்டவர் உயர்த்த வேண்டிய இடத்துல என்ன செய்வார், உயர்த்துவார். ஆண்டவருடைய காரியம் என்று சொல்லும் போது நாங்க நினைக்கிறோம் வந்து நாங்க வந்து இங்க வந்து ஊழியம் செய்யறது, இங்க வந்து வர்ஷிப் செய்யறது, இங்க பாடல் படிக்கிறது, மெசேஜ் கொடுக்கறது, இந்த பெரிய காரியங்களை நினைக்கிறோம் ஒழிய, ஆனா பின்னால திரைக்கு பின்னால இருக்கிற ஊழியங்களை நாங்க மறந்து போறது. திரைக்கு பின்னால முதலாவது ஊழியம் வந்து we need to understand சுவிசேஷம் சொல்றது. அந்த சுவிசேஷம் பாரம் வந்து எங்கள் ஒவ்வொருத்தருக்கு மேல விழணும். That has to have. No matter how old you are, no matter where you from, you need to have that burden inside you. உங்க இருதயத்தில் அந்த ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கணும். அந்த ஆண்டவரை சொல்லணுமே, ஆண்டவரை பற்றி சொல்லணுமே, ஆண்டவர் ஜனங்களை கூட்டி கொண்டு வரணுமே. That's have to be the ministry that we want to do each one. அதைத்தான் எல்லாருக்கும் செய்ய கஷ்டம். ஆக்களுக்கு செய்யற கஷ்டம் வந்து அந்த ஊழியம் தான். என்னது இல்ல நாங்க எடுத்தோன்னு இதைத்தான் செய்யணும், அதைத்தான் செய்யணும்னு நாங்க நினைப்போம். The main thing we need to do is ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள ஆக்களை கொண்டு வரது. When you do that, மற்றதெல்லாம் ஈஸியா வந்துடும். Keep in your mind, focus in that, எப்படி நான் ஆண்டவருக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வரது, எப்படி நான் பெற்ற இந்த சந்தோஷம், இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நான் எப்படி சொல்லணும், அந்த தியானத்திலேயே நாங்க இருக்கிறவங்களா இருக்கணும். 8வது காரியம் நாங்க பார்த்து முடிப்போம். He is a rebuilder. மறுபடி கட்டுற தேவனா இருக்கிறார். So that's why we need to understand. We have to praise him. அவரை நாங்க துதிக்கிற ஆக்களா இருக்கணும். எப்படி? ஏன்னா அவர் எங்களை ரீபில்ட் பண்றோம். He is a rebuild. He will build his church in his name. அவருடைய சபையை வந்து அவருடைய நாமத்தினாலதான் இங்க கட்டுவார். இங்க இருக்கிற சபைகள் எல்லாமே வந்து அவருடைய நாமத்தை கொண்டுதான் கட்டப்பட்டது. அப்படியான சபைகள் மாத்திரம் தான் கடைசி வரையும் நிலைநிற்கும். ஆமென். எத்தனை பேர் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? The church was built with his name. அவர் தான் சொல்லி இருக்கிறார் இந்த சபையை அவர் கட்டுவன் என்று. நீங்க எடுத்து பாசிங்க மத்திய 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. And I tell you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of Hades will not overcome it. Amen. This is what we need to understand. The கடைசி அவர் சொல்றார் பாருங்க, I will build my church and the gates of hell will not overcome it. அந்த gate of hell ன்னு வந்து சொல்றது வந்து இந்த வெர்ஷன்ல போடுது power of death. The power of death means சாவின் வல்லமை. அத என்ன செய்யாது, எங்களை மேற்கொள்ள முடியாது. You can't overcome this church because he is building the church. ஒரு சபையை கட்டுறது வந்து அவர்தான். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து இங்க அந்த காலத்துல அவர் பேதுருக்கு சொல்லி இருக்கிறானே, இந்த காலத்துல எங்களுக்கு சொல்றார். He is building this church. என்ன ஒரு சாவான காரியம் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. So you have to remember in your mind, there is a lot of churches with a lot of members of people. நிறைய பேர் இருக்கு. இன்னும் இந்த நேரத்துல கூட அநேக சர்ச்சுகள் ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருக்கு. It's a good thing. அப்பதான் என்ன செய்யும், பிசாசுக்கு வந்து இடம் கொடுக்க முடியாது. The kingdom of God is being building. அதைத்தான் எங்க மைண்ட்ல நாங்க செட் பண்ணி வைக்கணும். We have the kingdom of God is building. ஆண்டவருடைய என்ன செய்யற, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு. அநேக பேர் நித்திர அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன செய்யறது, காலவேளை நித்திர தான் வரும். என்ன நானும் பேசாம தலைவலி போட்டு படுத்துருவோம். என்ன செய்யறது, வேலைகள் மத்தியில எல்லாம் டயர்டா தான் இருக்கு. நாங்க ஜெபிக்கிற நேரம் தான் பிசாசு குழப்ப பார்ப்பான். ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த பிசாசு வந்து குழப்ப பார்க்கும். ஆண்டவர் வசனத்தை போட்டுட்டே இருப்பார், ஆனா பிசாசு மைண்ட குழப்ப பார்க்கும். ஒரு செகண்ட்ல அந்த வசனம் போயிடுச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. That's why he does. அடுத்த முறை வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு ரெட் புல் கொண்டு வந்து குடிச்சு போட்டுருங்க, நான் ஒன்று கொண்டு வந்து குடிச்சு போட்டுருக்கிறேன். ஏன்னா வசனம் முக்கியம். That's the main thing you have to in your mind. பிசாசு எப்படியாவது குழப்ப பார்ப்பான். அந்த நேரம் தான் பாத்ரூமுக்கு போகணும், இல்லை அந்த நேரம் தான் புள்ள வந்து ஏதாவது கேட்டு கொண்டு இருக்கும். These are the things that happen. ஏன்னா அது பிசாசுட காரியம். நாங்க அடையாளம் காண்றது இல்லை. ஒரு சிம்பிள் விஷயம் மட்டும் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்களுக்கு மறைமுகமா அநேக பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கிறான். இஸ் பில்டிங் ஈஸ் கிங்டம் behind us. எங்களுக்கு பின்னால பிசாசுட ராஜ்யம் கட்டப்பட்டு இருக்கு. நாங்க அநேகர் ஜெபிக்கிறது வந்து பரலோக ராஜ்யம் கட்டப்படுது, நாங்க துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா அதே ஈக்குவல் பவர்ல
பிசாசுல ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. எங்களுக்கு நாங்க ஏன்னா அதுல நாங்க போக்கஸ் பண்றோம் இல்ல, நாங்க தேவனுடைய ராஜ்யத்துல போக்கஸ் பண்றபடியா இங்க என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. அநேக அமெரிக்காவில் there is a million service happen underground. devil worshipers உண்டு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வர்ஷிப் நடத்துறாங்க. பிசாசுக்கு ஆராதனை நடக்குது. அதான் அவன் பப்ளிக்கால அட்வர்டைஸ் பண்ணி வெப்சைட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ தே ஹேவ் சர்வீஸ் ஹேப்பனிங். அண்டர் கிரவுண்ட் அப்படியே கருப்பா ட்ரெஸ் பண்ணி பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு குரோஸ தலகுத்து நம்ம தொங்க விட்டு அதெல்லாம் பார்த்துருக்கேன். இட்ஸ் குவைட் ஷாக்கிங். அவங்களுக்கு கோடி கோடி ஜனங்கள் இருக்காங்க காணிக்க, அதுகளெல்லாம் அதே மாதிரி நடக்குது. ஆனா பிசாசு வர்ஷிப்பர்ஸ். So these are the things we see. So the kingdom of devil is being building at the same time of the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யமும் பிசாசுடைய ராஜ்யமும் ஒரே நேரத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. நாங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் அதை ஜெயிக்கிற வல்லமை எங்கட மத்தியில தான் இருக்கு. பிசாசு எவ்வளவு வல்லமையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் ஈஸியா தலைய என்ன செய்தார்? உனக்கு அவர் அடி வாங்கினார் தான் எங்களுக்காக வேண்டி. நாங்க அந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இலகுவா நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். So spare 2 hours for God. I'm not asking more, just 2 hours. நீங்க அது உண்மையும் உத்தமமா நீங்க கொடுத்து பாருங்க. Give truly that to God, your life be changed. அது மாறாட்டி நீங்க வந்து என்னட்ட கேளுங்க. If your life doesn't change, நான் வந்து ஈஸியா ஆண்டவரை காட்டுவேன். And I know that God ஆண்டவர் வந்து என்ன வெக்கப்பட்டு போக விட மாட்டார். என்ன வெக்கப்படுத்தினா அந்த வெக்கம் வந்து ஆண்டவருக்கு தான். So God doesn't want his name to be damaged or he's more care about his reputation. So அவருடைய பேருக்கு வந்து அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருக்கிறார். So அவருடைய பேரை வந்து பிள்ளையா யூஸ் பண்றதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். So just spare. This is very important. Everyone is tired. We understand. ஆனா இதே ஏதோ ஒரு விளையாட்டு காரியம்னா இவ்வளவு உற்சாகம் எழும்பி எங்களோட பேக்களை பேக் பண்ணி கிளாரா எல்லாம் she does this. ஒரு கிழமைக்கு முதலே அவட ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவா. I'm not pointing at her to say she's doing this. I'm just saying for example. அவட பழக்கம் வந்து அவங்களோட அம்மாட்ட இருந்து. அம்மாட்ட வேணுமெண்டா போய் முடிஞ்சா கேட்டு பாருங்க. எப்படா முடிப்பா அதை போய் கேட்போம் இருக்கிறேன். நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. அம்மா அப்படித்தான். அவக்கு ஒரு கவுன்சில்ல ஒரு அப்பாயின்மெண்ட்டா மனுஷன் ஒரு கிழமைக்கு முதலே ரெடி ஆயிரும். ஐயோ அந்த பேப்பர் எடுத்து வச்சு அம்மா வந்து கிடந்து பேசுவா. அது இருக்கிற டைம் பார்த்துருக்கலாம். அந்த மனுஷன் இதவே புலம்ப வெளிக்கிட்டுரும். ஆனா அப்பாயின்மெண்ட் பின்னேற 4 மணிக்கா இருக்கு. இரவு நடிச்சா முதல்ல புறப்படும். ஐயோ அதை எடுத்து வச்சியா இதை எடுத்து வச்சேன். அதே பழக்கம் தான் கிளாரா இருக்கு. திஸ் இஸ் a good thing. அதை நான் என்கரேஜ் பண்றேன். You have to be prepared. ஒரு காரியம் செய்யணும்னா you have to prepare. ஏன் அந்த காரியத்தை வந்து நாங்க ஆராதனையில செய்ய முடியாம இருக்கு? நான் ஒருத்தரையும் குற்றப்படுத்துறது சொல்லல. I don't want this to happen. ஒரு வர்ஷிப் பண்ற ஆளா இருக்கணும். அது ஒரு கிழமைக்கு முதல்ல நாங்க ரெடி பண்ணி வைக்கணும். We have to be ready. கஷ்டம் தான், எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. We have lot of things to do. நான் மெசேஜ் எல்லாம் ரெடி பண்றது வந்து I would be ready. ஒரு கிழமைக்கு முதல்ல நான் ரெடி பண்ணி ஆண்டவர்ட்ட இருந்து கேட்கறது. ஆண்டவர் என்னத்தை நான் இன்றைக்கு பேசணும். What do I have to speak? அப்படியே அவர் பேசணும்னா அப்படியே மாறும். வேற என்னமோ பேச விடக்கூடாது. இதைத்தான் இந்த இடத்துல கொடுக்கணும். So these are the things God does, because you have to prepare yourself. நாங்க உலக காரியம் எவ்வளவோ நான் அநேக டிவிகள்ல பாக்குறது கான்சர்ட்டுகள், இந்த மியூசிக் இதுகள் எல்லாம் எப்படி செய்யறாங்க. I watch lot of behind the scenes. எவ்வளவு ப்ரிப்பரேஷன் அவங்க செய்யறாங்க. மேக் செக் பண்றாங்க, டெஸ்டிங், செட் போடுறது, எல்லாம் ஸ்கிரீனிங் எல்லாம் பயங்கர செட்டிங் எல்லாம் பண்ணி ப்ராப்பரா செய்யணும். அதெல்லாம் உலகத்து காரியம், வேர்ல்ட்லி திங். They want to do greater. இது ஆண்டவருடைய காரியத்தை நாங்க ஏன் அப்படி செய்ய முடியாம இருக்கு? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு நாங்க வர்றோம். ஆண்டவர்களுடைய ஜெபத்தை கேட்கணும் நாங்க இந்த இடத்துல வர்றோம். ஆனா ஆண்டவருடைய காரியத்தை மாத்திரம் ஏன் நாங்க அசட்டணுமா செய்யறோம்? இதுல வந்து நாங்க மெசேஜ் கொடுத்தா சரியா, அல்லது இதுல வந்து நாங்க பாட்டு படிச்சா சரியா? எவ்வளவோ behind the screen there's a lot of things to be done. எப்ப நாங்க அதை நாங்க செய்ய போறோம்? இந்த 8 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னதை let's apply in our life. எங்களுடைய வாழ்க்கையில இந்த 8 விஷயத்தையும் நாங்க அப்ளை பண்ணி நாங்க கேட்டு பார்ப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நாங்க அமர்ந்திருந்து let's be still and know that he is God. நாங்க எல்லாரும் எழுந்து நின்று இந்த வேளை நாங்க ஒப்பு கொடுப்போமா? நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. We give all our life to you, Lord. Please take us and do what is your will is. உம்முடைய சித்தம் என்னவோ என்னை எடுத்து கர்த்தாவே நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமா பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த செய்தியை கேட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கலையோ, யாரெல்லாம் இந்த கஷ்டத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் சந்தோஷம் கிடைக்காதா? நான் இனிமேல் சிரிக்க மாட்டேனா?
என்று சொல்லி பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க எப்படி நீரே தெய்வன் என்று வெளிப்பட்டீங்களோ அதே போல கர்த்தாவே பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சமாதானத்தை அவருடைய வீடுகளை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு சந்தோஷத்தை அவருடைய வீடுகளை நீங்க கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. போரிடமெல்லாம் அவங்க செழித்திருக்கத்தக்கதா, போரிடமெல்லாம் ஒரு சமாதானமா இருக்கத்தக்கதா நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கும். யாரெல்லாம் இயேசுவை அறியாம இருக்கிறார்களோ இந்த வேளையில இயேசுவை பெற்றுக்கொள்ளத்தக்கதா, இயேசுவை அவருடைய இருதயத்துல வரத்தக்கதா அவங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அதே நேரத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன ஒரு நோக்கத்தோடு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய சித்தம் என்னமோ உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு சமாதானத்தோடு போகத்தக்கதா உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிழமையிலிருந்து அடுத்த கிழமை வரும் வரைக்கும் உங்களோட பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எந்த அதிகாரிகள் கண்களை தயவு உண்டு பண்ணணுமோ அந்த தயவுகளை நீங்க உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கிழமைக்கு தேவையான பணங்களை நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கிழமைகளை எடுக்க போற எக்ஸாம்கள், ஸ்கூல்ல படிக்கிற பாடங்கள் பிள்ளைகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஞானத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். அதேபோல இந்த கிழமையில வேலை செய்யற பிள்ளைகளை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கையிட்டு செய்யற வேலைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. என்ன குறைவா இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க நிறைவா கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற பிள்ளைகளோட ஒவ்வொரு வீடுகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த வேளையிலும் கருத்தை அப்பத்துக்கு இன்னைக்கும் ஒரு நாளும் குறைபடாதபடி அந்த வீடுகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வீடுகளை உங்களுடைய ரத்த கோட்டைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய வாகனங்களை உங்களுடைய ரத்த கோட்டைகளை நீங்க மூடி பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். அவருடைய பாதங்களை நான் பரிசுத்தப்படுத்துறேனப்பா. அவங்க எங்க அவருடைய பாதங்கள் எல்லாம் படியுதோ கத்த அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னமானது உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால செல்லும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இவங்க போகிற வீடுகள் சந்திக்கிற மனுஷர்கள் இருந்து எந்த கெட்ட செய்திகளும் உங்களுடைய காதல் கேட்காதபடி கர்த்தா நல்ல செய்திகளா இந்த கிழமை முழுவதும் இவருடைய காதுகள் கேட்கத்தக்கதா, நல்ல செய்திகளே இவருடைய வாய்கள் பேசத்தக்கதா கர்த்தாவே நீங்க ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இரவு வேளை உங்களுடைய வருகையா இருந்தால் கர்த்தாவே நாங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதா எங்களை நீங்க ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய வருகை தாமதமா இருந்தால் கர்த்தாவே அடுத்த கிழமைக்குள்ள உங்களுக்கு தேவையான காரியங்கள், உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கான காரியங்கள், நாங்க சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை செய்யத்தக்கதா எங்களை நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே.